சட்டென்று மாறுது வானிலை திரை விமர்சனம். ஜெய், மீனாட்சி கோவிந்தராஜன், யோகி பாபு, கருடா ராம், சத்யன், ஸ்ரீமன், சரவண சுப்பையா மற்றும் பலர் நடிப்புல பாபு விஜய் இயக்கத்துல கிருஷ் கோபாலகிருஷ்ணன் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் சட்டென்று மாறுது வானிலை. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். ஐடி ஊழியரான ஜெய் மீனாட்சியை பார்த்ததும் காதல் வயப்படுகிறார். மறுநாளே தன் காதலை சொல்லி அவரை திருமணம் செய்து கொள்கிறார். தேன் நிலவுக்காக கொடைக்கானல் செல்லும் விஜய் மீனாட்சி தம்பதி கருடாராம் நடத்தும் சொகுசு விடுதியில் தங்குகிறார்கள். அங்கு அவர்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்படுகிறது. மறுபக்கம் ஜெய் மீனாட்சி தம்பதியை பிரித்து மீனாட்சிக்கு மறுமணம் செய்து வைக்க அவரது அமைச்சர் தந்தை முயற்சிக்கிறார். சொகுசு விடுதியின் சிக்கல் மற்றும் மனைவியை தன்னிடம் இருந்து பிரிக்க நடக்கும் சதி ஆகியவற்றில் ஜெய் சிக்கி தவிக்க திடீரென்று மீனாட்சி காணாமல் போய்விடுகிறார். அதற்கு ஜெய்தான் காரணம் என்று சந்தேகிக்கும் போலீஸ் அவரை கைது செய்கிறது. மகிழ்ச்சியாக தொடங்கிய திருமண வாழ்க்கை சட்டென்று உருவெடுத்த பல சிக்கல்களில் சிக்கிக்கொள்ள அத்தனை சிக்கல்களையும் ஜெய் தீர்த்து மீண்டும் தன் மனைவியுடன் சேர்ந்தாரா இல்லையா என்பதுதான் படத்தின் மீதி கதை. ஹீரோவாக நடித்திருக்கும் ஜெய் வழக்கம் போல் தன் துள்ளல் நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாலும் விஜய் ரசிகர் என்ற அடையாளத்துடன் விஜய் போல் வெளிப்படையாக நடித்திருக்கிறார். ஈரணியாக நடித்திருக்கும் மீனாட்சி கோவிந்தராஜன் அழகிலும் நடிப்பிலும் கவர்கிறார். ஜெயின் நண்பராக நடித்திருக்கும் யோகி பாபு வழக்கமான தனது டைமிங் வசனங்கள் மூலம் சிரிக்க வைக்க முயற்சித்திருப்பதோடு இரட்டை அர்த்த வசனங்களையும் வாரி வழங்கியிருக்கிறார். ஒளிப்பதிவாளர் ரிச்சர்ட் எம் நாதன் படத்தை கலர்ஃபுல்லாக காட்சிப்படுத்தியிருக்கிறார். கிருஷ் கோபாலகிருஷ்ணனின் இசையில் பாடல்கள் அனைத்தும் துள்ளல் ரகம். படத்தொகுப்பாளர் டார்லிங் ரிச்சர்ட்சன் காட்சிகளை தொகுத்ததிலும் கதை நகர்த்தலிலும் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கலாம். எழுதி இயக்கியிருக்கும் பாபு விஜய் தொழில்நுட்பம் மற்றும் இணையம் மூலம் மனிதர்களின் அந்தரங்கங்கள் எப்படி திருடப்படுகிறது என்ற உண்மையை கமர்ஷியலாக சொல்லியிருக்கிறார். மொத்தத்துல சட்டென்று மாறுது வானிலை வெற்றி பெறும்.